மிகவும் அன்பாய் நேசிக்கிறேன். அன்புக்குரிய நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய இயேசு தேவன் அவருடைய ஜெபத்தில் நம்மை பிறர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறேன். உன்னதங்களில் மணமக்களாக எங்களை அனுதினமும் பாதையிலே தகப்பனே, இந்த நாளையும் இந்த நாளிகையும் சகோதர ஐக்கியத்தையும் இந்த அடிப்படை வேதாகம கேட்கும்படியாக ஐக்கியத்தை தகப்பனே, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் வாக்கியமுள்ளதாய் இருந்து இந்த சத்தியத்தை நாங்கள் தகப்பனே, உகந்த பிள்ளைகளாய் வாழத்தக்க வெண்மையும் பிரகாசம் உள்ள கிருபையினாலும் எங்களை அலங்கரித்து ஆசீர்வதித்து மன்றாட்டை மிகுந்த மனத்தாழ்மையோடு கண்மலையும் போதகருமாகிய கர்த்தராகிய இயேசு ஜெபம் கேட்கிற பிதா. கிறிஸ்துவுக்குள் கடந்த வாரம் நாம என்ன படம் பார்த்தோம்? பரிமளத்தில் இந்த பாடத்தை எதுக்காக பார்த்தோம்னு பாடத்திலே பாடத்தை நம்ம பாடத்திலே ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் எல்லாம் படும் அதை ஏன் அந்த மாதிரி மரியாள் சொன்னது ஐடென்டி சகோதரி பரிமள தைலத்தினுடைய ரேட் எவ்வளவு? 4,00,000 நம்மளுடைய வாசனை இல்லாத ரோஜா பூ பன்னீர் ரோஸ் சாரோனின் ரோஜா எவ்வளவு இருக்கும்? 5 ரூபாய் ரேட் போட்டாவே அந்த ரேட் காசு சொல்லலாம். அப்படியேப்பட்ட இன்னைக்கு நிலைமைக்கு அதை இயேசு கிறிஸ்து இப்போ அது எதுக்கு அடையாளம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மரியாள் ஒடிச்சு ஊத்துறதுக்கு அடையாளம். இப்போ அவங்க கிட்ட எது பெஸ்டா இருந்துச்சோ அதை என்ன பண்ண பாதத்துல அது நம்ம கிட்ட எது பெஸ்டா இருக்குது? ஒருங்குண்டு அவரு கொடுத்த இந்த ஜீவன் அவருக்காக நாம் மரியாள் தன்னை அவர்கிட்ட இந்த உலகத்துல சாவாம இருக்கிறதுக்கு வழி சொல்ற அவருடைய ஒருவன் விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். சாவாம இருக்க பைபிள கையில வச்சு நாம அதெல்லாம் மற்றவங்கள விட பரிதவிக்க ஆயிரும். அதனால வாங்கும்போது பரிமாண உலகத்துல மன்னன்
சொல்றாங்க. ஆனா, அப்படிப்பட்ட அந்த பரிமளங்கள் மாதிரி நாம நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட் என்ன தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் ஹார்ட் என்ன இன்றைக்கு நாம் தியானிக்க போற பாடத்தின் போன வாரம் மீன் வலை. அந்த மீன் வலை பாடத்தை நம்முடைய ரூபன் சக்கர எடுக்கும்படி கிறிஸ்தியேசுவுக்குள் அழைக்கப்பட்ட பிரிய சகோதரர் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் நேரத்தில் இருக்கும். தேவன் நம்முடைய வாழ்நாட்டில் ஒரு நாளை நமக்கு என்று நாளிலும் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாளினுடைய இந்த பாடத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம் பாடத்தை குறித்து நம்முடைய அன்பு சகோதரர் சொன்னார். என்ன பார்த்தோம்? நம்ம பார்த்தோம்னா பரிமள தைலம்ன்ற ஒரு பாடத்தை பார்த்தோம். ஸோ அதுல அந்த அம்மா செஞ்ச மாபெருமான ஒரு ஊழியத்தை யாருக்கு ஒப்புமையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளும் நம்மகிட்ட இருக்கிற பரிமள தைலம் என்கிற அந்த ஒரு ஜீவனை யாருடைய பாதத்துல உடைச்சு ஊத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதத்துல உடைச்சு ஊத்துறது தான் நம்முடைய அல்டிமேட் கோல்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் எந்த ஒரு பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மீன் வலை அப்படின்னு கூடிய பாடத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மீன் வலை அப்படின்னு கூடிய இந்த ஒரு பாடம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின உவமை. ஒரு ஊமை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய எவ்வளவு ஊமைகள் பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 40 ஊமைகள் பேசியிருக்காரு ஏறக்குறைய. அதுல ஒரு ஊமை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஊமை. ஆனா மத்திய 13ஆம் அதிகாரம் 47 50 வரைக்கும் இருக்கிற ஒரு வசனத்தை தான் ஊமையை தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஊமை எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோமா? எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்போம். கைகளை உயர்த்தலாம் நம்ம விசுவாசிக்கிறோம். அதெல்லாம் பண்ணிருப்போம் எல்லாருமே படிச்சுப்பேன்னா. அது ஒரு சின்ன ஊமை, ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த ஊமையை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லைங்களா? கிறிஸ்தவர்களா இருக்கிற படிச்சது மட்டும் இல்லாம இதை பத்தின உபதேசம் கேட்டிருப்போம்ல. இதை பத்தின ஒரு போதனைகள் நம்முடைய ஊழியர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கேட்டிருப்போம், இதை படிச்சிருப்போம். பட் இது வரைக்கும் நம்ம கேட்ட அந்த ஒரு விஷயத்தை அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின இந்த ஊமையை குறிச்ச ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம உள்ள போகும்போது, இந்த பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய கண்களும் நம்முடைய காதுகளும் எந்த அளவுக்கு பாக்கியம் உள்ளதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஊமையில இதுவும் ஒரு ஊமையை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம 1 by 1 நான் வாசிக்கலாம். எப்படி வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை முதலாவது வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்படின்னா இவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒரு ஊமை என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கு. அப்படின்னா பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றாரு? வலைக்கு ஒப்பா இருக்கு. அந்த வலை எப்படிப்பட்ட வலையாமா? போட்டு சகல விதமான மீன்களை வாரிக்குது பாத்தீங்களா ஒரு வலை. அந்த வலைக்கு எது ஒப்பா இருக்கு? பரலோக ராஜ்யம் ஒப்பா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கு அந்த வலையை வீசும்போது அதுக்குள்ள என்ன மாட்டோம்? மீன்கள் மாட்டோம் இல்லைங்களா? இப்ப அந்த வலையை என்ன பண்ணுவாங்க? இழுப்பாங்க. அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அது நிறைந்த போது எப்ப இழுப்பாங்க? அந்த வலை ஃபுல்லான போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லான அந்த மீன் வலைய இழுத்து கரையில் உட்கார்ந்து என்ன பண்றாங்க? நல்ல மீன் ஏதோ அத கூடையிலையும், ஆகாத மீன் எதுவோ தூக்கி நம்ம மறுபடியும் கடல்ல வீசுறாங்க. இந்த விஷயம்தான் இந்த ஒரு சம்பவத்தை நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டு இதோடு விட்டு இல்ல, ஏன் நம்ம இந்த ஊமையை பார்க்கணும்ன்றத அடுத்த வசனத்துல இருக்கு. வாசிங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. ஏன் நம்ம பாக்குறோமாமா? ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் தெரியுங்களா? இந்த ஊமை சொல்லப்பட்ட அந்த ஊமை எப்படி செய்யறாரோ
அந்த ப்ராசஸ் எங்க நடக்கும்? இப்படியே இப்படியே அதான் ஹைலைட் பண்ணிருக்கா, உலகத்தின் முடிவிலே நடக்கும் அப்படின்னா இப்ப நம்ம எந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? முடிவு காலத்துல வாழ்ந்துட்டு அப்படின்னா இந்த ஊமைக்கும் உலகத்தின் முடிவு காலத்துல நமக்கு என்ன இருக்கு? ஒரு ஒற்றுமை இருக்கு. கரெக்டா? ஒற்றுமை இருக்கிறதுனாலதான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஊமையை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா இந்த ஊமையினுடைய ப்ராசஸ் முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நமக்கும் அதுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. இப்படி தொடர்பு இருக்கிறதுனால இந்த ஊமையை பத்தின ஒரு தெளிவு நமக்கு இருந்தாதான் இதுல என்ன சொல்ல வராருன்னு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு நம்ம ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? கடல்ல வலைய போடுறாங்க, வலை ஃபுல்லான உடனே என்ன பண்றாங்க? கரைக்கு இழுக்கிறாங்க. இழுக்கும் போது அந்த கரைக்கு வந்த எல்லா மீனும் கூடையில சேர்க்கிறாரா? இல்ல. நல்லா கவனிங்க. கரைக்கு வந்த எல்லா மீனும் கூடையில சேருதா? இல்ல. அந்த வலைக்குள்ள எதுவும் இருக்கு? நல்ல மீனும் இருக்கு, கெட்ட மீனும் இருக்கு. எதை மட்டும் கூடையில சேர்க்கிறாரு? நல்ல மீனை மட்டும் கூடையில சேர்க்கிறாரு. கெட்ட மீன் என்ன பண்றாருங்க? தூக்கி என்ன பண்றாரு? மறுபடியும் வீசி எரிஞ்சிடறாரு. அப்படி இப்போ இது ஒரு ஊமை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஊமை. இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை பேசுறாருன்னா எப்படி பேசுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய ஊமைகள் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குமே புரியாதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அதுல இருக்க ஆவிக்குரிய அர்த்தம் புரியாது. ஆனா அவர் சொல்லக்கூடிய ஊமை என்ன பண்ண எல்லாருக்கும் புரியும். உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவர் நிறைய ஊமைகள் பேசியிருக்கிறார். என்னென்ன ஊமைகள் பேசி எதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா சொல்லலாம், போட்டா கண்டுபிடிச்சிருக்கு. விதை விதைக்கிற ஊமை எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லைங்களா? இந்த ஊமை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காணாமல் போன ஆடு. இந்த ஊமையில் நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு இல்லைங்களா? ஏன் நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணணும்? ஏன் விதை விதைக்கிற ஊமை, அவர் காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கிற விதத்துல ஒரு ஊமை பேசுறாரு இல்லைங்களா? அதுல இந்த ஊமை எது எது? வெள்ளிக்காசு, காணாமல் போன வெள்ளிக்காசு. அடுத்தது இந்த ஊமை கடுகு விதை ஊமை. அடுத்தது புளித்த மாவு ஊமை. கரெக்டா? ஒரு அம்மா கிட்ட 3 படி நல்ல மாவு இருந்துச்சாமா, ஒரு பிடி புளித்த மாவு எடுத்து என்ன பண்ணிச்சாமா, 3 படி மாவுகளை வச்சு உடனே என்ன ஆயிடுச்சு? அப்படின்னா இந்த ஊமைகள் நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு இல்ல யூதர்கள் மத்தியில. இந்த ஊமைகளை பேசும்போது ஆவிக்குரிய அர்த்தம் புரியாது. ஆனா என்ன ஊமை பேசுறா அது தெரியுமா தெரியாதா? ஏன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் அந்த மெத்தட் யூஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பழக்க வழக்கம் யார் மத்தியில் இருந்துச்சு? யூதர் மேல என்ன பழக்க வழக்கம் இருந்துச்சோ அந்த பழக்க வழக்கத்தையே சொல்லி எதை உள்ள வைக்கிறார்? எதை உள்ள வச்சு பேசுறார்? பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்கிரட் உள்ள வச்சு பேசுறார். ஆனா பேசுற அந்த ஊமை யார் மத்தியில பழக்கமா இருக்கிறது? உதாரணம் விதை விதைக்கிற ஊமை. இந்த விதைக்கிறது அறுவடை பண்றது யார் மத்தியில இருந்துச்சு? யூதர்கள் மத்தியில இருந்துச்சு. இந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் யார் மத்தியில இருந்துச்சு? பழக்கம் யூதர்கள் மத்தியில் இருந்துச்சு. இவங்க மத்தியில் நம்முடைய ஆண்டவர் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு அவருடைய அன்றாட வாழ்க்கையில நடைமுறை பழக்கத்தை எடுத்து சொல்லி அதுக்குள்ள எதை வச்சிருக்கிறாரு? அந்த ஒரு ஊமையை என்ன பண்ணிருப்பாரு? பரலோக ராஜ்யத்தோட சீக்கிரட் உள்ள வச்சிருக்காரு. அந்த மாதிரிதான் எந்த ஊமை பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊமை பேசியிருக்காரு. ஏன் இந்த ஊமை மீன் வலை பத்தி பேசினார் நம்முடைய ஆண்டவர்? யூதர்கள் மத்தியில எந்த ஹேபிட் இருந்துச்சு? மீன் பிடிக்கிற வழக்கம் இருந்துச்சா இல்லையா? எங்கதான் இருந்தார் நம்முடைய ஆண்டவர் ஊழியத்துல? எந்த கடல்? கல்லே கடல் ஓரம், இந்த மாதிரி கடல்கள் ஓரம் தான் அவர் டிராவல் பண்ணிட்டு. அப்ப என்ன பழக்கம் இருந்துச்சு? அங்க மீன் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லும் போது அவனுடைய அன்றாட பழக்கம் என்ன இருக்குது அதை பேஸ் பண்ண ஆரம்பிச்சார், சொல்ல ஆரம்பிச்சார். அப்படி நம்முடைய ஆண்டவர் பார்த்து அவங்க மத்தியில் இருக்கிற பழக்கம் எதுன்னு கண்டுபிடிச்சாரு பார்த்தா மீன் வலை. இப்ப இந்த மீன் வலையின் மூலமா ஒரு மிகப்பெரிய ஊமையை ஸ்டார்ட் பண்றாரு. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம வசனம் வாசிச்சோம். என்ன வாசம் பார்த்தீங்கன்னா, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும். எதுக்கு ஒப்பா இருக்கு? வலைக்கு ஒப்பா இருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்லும் போது சொன்ன விஷயம் புரியும். ஆனா எது புரியல? பரலோக ராஜ்யத்தின் சீக்ரெட் தெரியல. ஆனா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்போஸ்தலர்கள்? ஆண்டவர் எப்படி பேசுறாரு? ஊமையா பேசுறேன்னு கண்டுபிடிச்சு. ஆனா என்ன ஆகல? அதுக்கு ஒரு அர்த்தம் புரியல. இதை பார்த்துட்டே இருந்தாங்க சீஷர்கள். எங்க போனாலும் நம்ம ஆண்டவர் இதுதான் பேசுறாரு. டைரக்டா பேசினாரா? இல்ல, அதிகமா இதுதான் பேசினாரு. ஊமையில தான் பேசினாரு. இந்த மாதிரி இந்த ஊமைகளை பேசும்போது டீச்சர் நம்முடைய ஆண்டவர் டைரக்டா போய் கேட்டாங்க, ஏன் ஆண்டவரே
ஊமையா பேசுறீங்க. கேட்டாங்களா இல்லையா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-11. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ம். ஏன் அவர்களோடே ஓமைகளாக பேசுகிறீர் என்று என்ன கேட்டார்கள். கேட்கிறாங்க? ஏன் ஆண்டவர் டைரக்டா பேசிடலாம்ல நீங்க? ஏன் ஊமைகளா பேசுறீங்கன்னு சொன்னா, அங்க நம்முடைய ஆண்டவர் கொடுத்த பதில் தான் ரொம்ப ஸ்பெஷல். என்ன கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி ம். உங்களுக்கு அருளப்பட்டது, ம். அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்ன முக்கியமான பாயிண்ட் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஊமையை நான் பேசுறது எல்லாருக்கும் புரியறதுக்காக இல்ல. இதுக்குள்ள என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்தின் சீக்ரெட் இருக்கு. இந்த பரலோக ராஜ்யத்தின் சீக்ரெட்டை டைரக்டா பேசினா என்ன ஆயிடும்? எல்லாருக்குமே புரிஞ்சிடும். பட் நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் அது இல்ல. நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் யாருக்கு அருளப்பட்டிருக்காமா? யாருக்கு அருளப்பட்டிருக்கு? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அறியும்படிக்கு, அண்டர்லைன் பண்ணுங்க எந்த வார்த்தையை, உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, அவர்களுக்கோ அருளப்பட்டு. அப்படின்னா பர்டிகுலர் யாரை போக்கஸ் பண்ற நம்முடைய ஆண்டவர் பாத்தீங்கன்னா, நான் ஓமையா பேசுறேன், இந்த ஓமையா பேசுறதுக்கான காரணம் உங்களுக்கு தான் தெரியணும், அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரியும்னா, நீங்க யாரை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. என்ன யார் சரியா ஃபாலோ பண்ணி வராங்களோ அவங்களுக்கு தான் புரியணுமே தவிர, என்ன ஃபாலோ பண்ணி வராதவங்களுக்கு என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, அது புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்னுடைய கேள்வி, இந்த வார்த்தைய இப்ப நம்ம கேட்கலாம், ஏங்க ஆண்டவரே ஓமையா பேசுறீங்க நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்டா, நம்முடைய ஆண்டவர் இப்ப நமக்கு என்ன பதில் சொல்றார்? இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அறிந்து கொள்ளும்படி யாருக்கு? உங்களுக்கு, நமக்கு, இங்க வந்திருக்கிற நமக்கு அருளப்பட்டிருது. யாருக்கு அருளப்படல? யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு வரலையோ, விருப்பம் இல்லையோ, கேட்கறதுக்கு காது இல்லையோ, அவங்களுக்கு என்ன பண்ணல? அருளப்படல. அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் நமக்கு அருளப்பட்டிருக்குன்னா தெரியணுமா, தெரிஞ்சுக்கூடாதுங்களா? இதைதான் நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னா நம்முடைய ஆண்டு இவ்வளோ மறைச்சி நமக்கு ஸ்பெஷலா கொடுக்குறாருன்னா கண்டிப்பா அதுக்குள்ள என்ன இருக்கு? மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கும். எதுக்குள்ள போலாம்? எதுக்குள்ள போலாம்? அந்த ஊமைக்குள்ள போலாம். இந்த ஊமையில 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த 3 விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க அந்த வசனத்தை. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அப்படின்னா இதுல 3 விஷயம் ரொம்ப முக்கியம். எது 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 எது? கடல், அடுத்தது மீன்கள், அடுத்தது வலை. புரியுதுங்களா? அப்படின்னா இந்த வலையை எங்க போடுறாரு? கடல்ல போறாரு. அந்த கடலுக்குள்ள என்ன இருக்கு? மீன் இருக்கு. அந்த மீனை மாட்ட வைக்கிறதுக்கு எது போடுறாரு? வலைய போறாரு. அப்படின்னா இப்ப நம்முடைய ஆண்டவர் பேசினது ஊமையில இந்த 3த்துக்கான அர்த்தத்தை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்க, இந்த ஊமை இன்னும் ஈஸியா எளிமையா புரிஞ்சிடும். அப்படி இந்த 3த்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கினா, ஃபர்ஸ்ட் கடல்னா நம்முடைய ஆண்டவர் எதை சொல்றாருன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது மீன்கள்னா யாரை போக்கஸ் பண்றாருன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது வலை எதை அடையாளப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? ஆனா இதுல எதுதான் ரொம்ப முக்கியம்? வலை. அந்த வலையை வச்சுதான் என்ன பண்றாரு? கடல்ல போட்டு எதை பிடிக்கிறாருங்க? மீனை பிடிக்கிறாரு. அப்படி இப்ப நம்முடைய ஆண்டவர் பேசின ஊமையில இந்த 3 விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா இப்ப 1 by 1 போலாம். ஃபர்ஸ்ட் கடல். கடல் யாரை எதை அடையாளப்படுத்துது? எங்க இருக்கு வசனம்? கரெக்ட் தான், கரெக்ட் தான். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் யாரை அடையாளப்படுத்துது, எதை அடையாளப்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அப்படின்னா கடல் யாரை அடையாளப்படுத்துது? ஜனங்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள்? துன்மார்க்கமான ஜனங்கள். கரெக்டா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் கடல் அப்படின்னு சொல்றாருன்னா அது யாரை அடையாளப்படுத்துது? துன்மார்க்கமான ஜனங்கள். இன்னும் வேற விஷயத்தில் சொல்லணும்னா, கடல்ல எது இருக்கும்? கடல்ல என்ன இருக்கணும்? இல்ல, ஃபர்ஸ்ட் எது இருக்கணும்? தண்ணி இருக்கணும். தண்ணி இருக்கிறதா கடல். அப்படின்னா கடல்ல தண்ணி இருக்கு இல்லைங்களா? அந்த தண்ணியை குறிச்சு இன்னொரு இடத்துல வசனம் இதே மாதிரி அர்த்தத்தை இன்னொரு இடத்துல ப்ரூஃப் பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. சோ ஒரு வேசி எது மேல உட்கார்ந்து இருக்காங்க? தண்ணி மேல உட்காந்து. அந்த வேசி யாருன்னு இப்ப நம்ம பார்க்க போறது, அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா. ஆனா அவங்க எது மேல உட்காந்து இருக்காங்க? தண்ணி மேல உட்காந்து. அந்த தண்ணி யாருன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவைகள் எவைகள்? அந்த தண்ணிகள்
ஜனங்களும் ஜனங்கள், கூட்டங்களும் கூட்டங்கள், ஜாதிகளும் ஜாதிகள், பாஷைக்காரர்களும். ஆசைக்காரன். அப்படின்னா இந்த கடல்ல இருக்கிற தண்ணி யாரை அடையாளப்படுத்துது? ஒட்டுமொத்த ஜனங்களை அடையாளப்படுத்துது. புரிஞ்சுங்களா? ஒட்டுமொத்த ஜனங்களை அடையாளப்படுத்துது. அப்படின்னா கடல் ஒட்டுமொத்த ஜனங்களை அடையாளப்படுத்துது. அப்படின்னா இந்த ஜனங்கள் மத்தியில தான், இந்த கடலுக்குள்ளதான் எது இருக்கு? மீன் இருக்கு. கரெக்டா? இந்த கடலுக்குள்ளதான் மீன் இருக்கு. அப்படின்னா அதே மாதிரி இந்த உலக ஜனங்கள் மத்தியில தான் என்ன இருக்கு? மீன் இருக்கு. அப்படின்னா அந்த மீன் எந்த மீனுக்காக வளைய போறாரு நம்முடைய ஆண்டவன் பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13:49 வசனம். 49 வசனம். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், இந்த வசனத்தை வச்சு இந்த மீன்கள் யாரை அடையாளப்படுதுன்னு கரெக்டா சொல்லு. வசனத்துல மீன்கள் யாரை அடையாளப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சு வசனத்துல. இப்படியே உலகத்தின் முடி நடக்கும். தேவதூதர் புறப்பட்டு வந்து நீதிமான்களின் நடுவில் இருந்து யாரை பிரிக்கிறார்? பொல்லாதவர்களை பிரிக்கிறார். அப்படின்னா கடல் யாரு? ஒட்டுமொத்த ஜனங்கள். இந்த ஜனங்கள்ல யார் இருக்கிறாங்க? மீன்கள் இருக்கு. கரெக்டா? இப்ப மீன்கள் இந்த வசனத்துல யாரை அடையாளப்படுத்தும்? இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க? துன்மார்க்கமான ஜனங்கள். கரெக்டா? அதான் நம்ம வசனம் வாசிச்சோம். கடல் துன்மார்க்கமான ஜனங்களை அடையாளப்படுத்துது. இந்த துன்மார்க்கமான ஜனங்கள் மத்தியில, பொல்லாத ஜனங்கள் மத்தியில யார் இருக்கிறது? மீன்கள் இருக்கிறாங்க. அந்த மீன்கள் யாரு? நீதிமான்கள். இது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த மீன்கள் அவங்கதான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகளை உலகத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை தனியா பிரிச்செடுக்கிறதுக்கு எதை வீசுறாரு? வலைய வீசுற. புரிஞ்சுங்களா? இது எங்க நடக்கிறது? இது உலகத்தின் முடிவு காலத்தில். கரெக்டா இல்லைங்களா? அப்படி நாம கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் கடல் உலக ஜனங்கள் அடையாளப்படுத்துது. இந்த உலக ஜனங்களுக்குள்ளதான் யார் இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த தேவனுடைய பிள்ளைகளை செப்பரேட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்காக தான் எதை வீசுறாருங்க? வலையை வீசுறார். அப்படின்னா இந்த வலை எதை அடையாளப்படுத்தும்? வலையை நம்ம இதுதான் மெயின். இந்த வலை என்ன வலை அப்படின்னா, வலைனா எதால பின்னப்பட்டிருக்கோம்? கயிறுனால் பின்னப்பட்டிருக்கும். கரெக்டா? கயிறுனால் பின்னப்பட்டிருக்கும். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை உலகத்திலிருந்து, நல்லா கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளை உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கிற வேலை எது பண்ணுது? இந்த வலை பண்ணுது. கரெக்டா? வலை பண்ணுது. அப்படின்னா இந்த வலை எதுன்னு கண்டுபிடிச்சா, இந்த வலை தான் உலகத்துல இருக்கிற ஜனங்களை தேவனுடைய பிள்ளைகள் தனி என்ன பண்ணுது? பிரிச்செடுக்குது. அப்படின்னா வலைனா என்ன பண்ணுவாங்க? 2 கயிறுகள் பின்னி இருக்கும். கயிறுகளால் பின்னப்பட்டதா ஒரு வலை. அப்படின்னா எந்தெந்த கயிறுகளால் பின்னப்பட்ட வலையை வீசி தேவனுடைய பிள்ளைகளை தனி பிரிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். ஓசியா 11:4 வசனம். ஓசியா 11:4 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். என்ன கயிறாமா? ஒண்ணு அன்பின் கயிறு. ஒரே ஒரு கயிறை மட்டும் போடல தேவனுடைய பிள்ளைகளை பிடிக்கிறது. தேவன் நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை உலகத்திலிருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு அன்புன்ற கயிறை மட்டும் போடல. கூட அந்த கயிறோட இன்னொரு கயிறு இணைஞ்சாதானே பின்ன முடியும், வலையா பின்ன முடியும். அப்படின்னா அன்புன்ற கயிறோட சேர்த்து எதை சேர்க்கிறாரு தெரியுங்களா? இன்னொன்னு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4:15 வசனம். எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்படின்னா அன்போட எது சேருது? அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை உலகத்துல பிரிச்சு எடுக்கிறதுக்கு எதை வீசுறாரு? அன்பு சத்தியம் என்ற கயிறை பின்னி பிணைஞ்ச அந்த கயிறை யார் மேல வீசுறாரு? ஜனங்கள் மத்தியில வீசுறாரு. அன்பு சத்தியம் என்ற வலையை வீசும்போது அந்த சத்தியத்துக்கு அன்புக்கும் வலையில யார் யார் மாற்றாங்களோ அவங்க என்ன மீனா வர போறாங்க? பின்னாடி தேவனுடைய பிள்ளைகளா நல்ல மீன் என்ன பண்ண போறாங்க? வள போறாங்க. கரெக்டா? புரிஞ்சுங்களா? இப்ப அப்படியே ஓவர்வியூ பார்த்தல். கடல் உலக ஜனங்களை
அடையாளப்படுத்துது. அந்த உலக ஜனங்கள் அடையாளப்படுத்துது கடல், மீன்கள் தேவனுடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்துது. வலை அன்பு சத்தியம் என்ற கயிறுகளால் பின்னப்பட்ட வலை. இந்த வலைய உலகத்துல வீசி அந்த உலகத்திலிருந்து யாரை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்க போறார்? பின்னாடி தேவனுடைய பிள்ளைகளை பிரிச்சு எடுக்கும். ஆனா வலையில எப்படிதான் எது மாட்டோம்? இந்த வலையை வீசினா எப்படி மாட்டோம்? எல்லா மீனும் மாட்டோம். ஆனா எதை மட்டும் தனியா பிரிக்கிறாரு? நல்ல மீனை மட்டும் தனியா பிரிக்கிறார். கரெக்டுங்களா? இப்ப அடுத்த கேள்வி, இதுதான் நம்முடைய ஆண்டவர் பேசின ஊமையோட முக்கியமான சாராம்சம். இப்ப அடுத்தது என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த வலைய அன்பு சத்தியம் என்ற வலைய முதல் இந்த உலகத்துல வீசினது யார்? அன்பு சத்தியம் என்ற வலைய முதல் இந்த உலகத்துல வீசினது யார்? யாரு ஃபர்ஸ்ட் வீசின? ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல அன்பு சத்தியம் என்ற வலையை வீசினது சரிங்களே? வெரி குட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு சத்தியம் வேற என்ன வீச முடிஞ்சா? சத்தியத்தை அன்போடு சொன்னாரா இல்லையா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்பு சத்தியம் என்ற வலைய வீசினது யார் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்து வீசினாரு. யார் மத்தியில் வீசினாரு? யார் மத்தியில் வீசினாரு? யார் மத்தியில் வீசினார் பாத்தீங்கன்னா, யூதர்கள் அப்படின்னு ஜனங்கள் மத்தியில என்ன எதை வீசினாரு? வலைய வீசினார். வீசினாரா இல்லையா? வீசினாரா இல்லையா? தான் நம்ம பாக்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வந்து எதை சொன்னார்? சத்தியத்தை சொன்னார். கரெக்டா? எப்படி சொன்னார் சத்தியத்தை? எப்படி சொன்னார் சத்தியத்தை? கோபமா சொன்னாரா? அன்பா சொன்னார். அன்போட எதை சொன்னார்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை சொன்னார். எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. இவர் காட்டின அன்புல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? இந்த வலைக்குள்ள மாட்டினாங்களா? மாட்டினாங்க. அதான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4:17 வசனம். மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். பேசினார். வலைய என்ன சொல்லி பேசினார் பாத்தீங்கன்னா, சத்தியத்தை சொல்லி பேசினார். என்ன சத்தியம் சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மாட்டுங்க இந்த வலையில அப்படின்னு சொல்லி வீசினாரு. அன்பு சத்தியம்ன்ற வலையை வீசும் போது மாட்டுச்சா மீன்கள்? மாட்டுச்சு. எவ்வளவு மீன் மாட்டுச்சு? எவ்வளவு மீன் மாட்டுச்சு? அந்த வலை ஃபுல்லா நிறைஞ்சிச்சா? அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொன்னாரு அன்போட. எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்க? அந்த வலையில எவ்வளவு பேர் மாட்டினாங்க? இந்த சப்ஜெக்ட் பிரகாரம் 5000 7000 வந்துச்சுங்களா? அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின சத்தியத்தை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்க? கிரைஸ்ட எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாங்க? நிறைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க. அப்படின்னா அவர் போட்ட வலையில எவ்வளவு மீன் மாட்டி இருக்கு? நிறைய மீன் மாட்டிச்சு. மாட்டின மீன்கள் எல்லாமே நல்ல மீன்களா பார்த்தா நல்ல மீன்களா மாட்டிச்சு? நல்ல மீனும் மாட்டிச்சு, ஆகாத மீனும் மாட்டிச்சு. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி வந்தாங்கல்ல, சத்தியத்தோட அன்போட ஃபாலோ பண்ணி வந்த ஜனங்களை பார்த்து திரும்பி சொல்றாரு, இதெல்லாம் ஏன் என்னை ஃபாலோ பண்ணி தெரியும் சொன்னார் நம்முடைய ஆண்டவராக. என் பின்னாடி வந்தா 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். என் பின்னாடி வந்தா நோய் என்ன ஆகும்? சுகமாகும். என் பின்னாடி வந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுனது நீங்க வந்திருக்கீங்க தவிர, பசி இல்லாம 3 வேளை சாப்பாடு கிடைக்கலாம் வந்தீங்க தவிர, நீங்க யாருமே என்ன சத்தியத்தின் பிரகாரம் ஃபாலோ பண்றது என்ன பண்ணல. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாரா இல்லையா? நிறைய நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்னதை நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணி வந்தவங்க நம்முடைய ஆண்டவர் சொன்ன ரிப்ளைல நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அப்படின்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா ஏன் ஃபாலோ பண்ணான்னு கிரைஸ்ட் உள்ள போய் பார்த்த உடனே அவர் இன்டென்ஷன் சத்தியத்துக்காக வரல, அவரை ஃபாலோ பண்றதுனால நல்லா என்ன பண்ணலாம், ஜாலியா 3 வேளை சாப்பாடு செய்யறது இல்ல, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு தான் இருந்தாங்களே தவிர, உண்மையா என்ன பண்ணல, நேசிச்சு வரல. 3.5 வருஷம் போட்ட வலையில இழுத்தாரு கடைசியா. அந்த வலையை இழுத்தாங்களா இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறாரு. மத்தேயு 13:40 அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலையும் ஆகாதவைகள் என்ன பண்ணாரு? எரிந்து போட்டார். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு 3.5 வருஷம் முடியும் போது
கரையில இழுத்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, போட்ட 3.5 வருஷம் சத்தியம் அன்புன்ற வலையை வீசுனதுல இழுத்து பார்த்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டார். எதெல்லாம் நல்ல மீன், எதெல்லாம் ஆகாத மீன் பிரிச்சா, பிரிச்ச பிரிப்புல எத்தனைதான் நல்ல மீனா மாட்டுச்சு, எத்தனைதான் மாட்டுச்சு. அடிச்சாலே அப்படின்னா என்ன வலை? அன்பு சத்தியம்ன்ற வலைய எங்க வீசினாரு? எந்த கடல்ல? அங்க யார் மதியில் வீசினாரு? இஸ்ரேல் ஜனங்க மதியில் வீசினாரு. வீசினதுல மீன்கள் மாட்டுச்சு. அந்த மீன்கள்ல நிறைய மீன் என்னவா போயிடுச்சு? ஆகாத மீனா போயிடுச்சு. எத்தனை மீன் தான் நல்ல மீனா இருந்துச்சு? 12 மீன் தான் இருந்துச்சு. யார் போட்டே? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போட்ட வலையிலே 12 மீன் தான் என்ன மீனா மாட்டுச்சு? நல்ல மீனா. கரெக்டா இல்லைங்களா? வச்சு வலையில இழுத்து உட்கார்ந்து பிரிச்சதுல ஃபைனலா 12 அப்போஸ்தலர்கள். அதுல நமக்கு நல்லா தெரியும். அதுலயே ஒண்ணு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா கெட்டு போச்சு. பின்னாடி என்ன பண்றாரு ஒருத்தர் ஆட் ஆனார். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, நல்ல மீன்கள் அப்போஸ்தலர் பண்ணாங்க, வந்தாங்க. இப்ப அந்த அப்போஸ்தலரை கூப்பிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மீனா வலையில மாட்டுச்சு பாத்தீங்களா, அந்த மீன்களை தனியா பிரிச்சு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்களும் போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த 12 பேரை கூப்பிட்டு என் வேலை முடிஞ்சு வீசின மாட்டுச்சு நிறைய மீன்கள், அதுல எவ்வளவு யார்தான் மிச்சமா இருந்தது? நீங்க மட்டும் நல்ல மீனா வந்தீங்க. நான் போயிட்டதுக்கு அப்புறமா நான் என்ன வேலை பண்ணணும் அதே வேலை என்ன பண்ணுங்க நீங்க போய் செய்யுங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்கன்னா, அன்பு சத்தியம்ன்ற வலையை வீசினேன். அந்த மாதிரி யூதர் மதியில் வீசினேன். அந்த மாதிரி 12 பேர் நான் எதுக்கு சூஸ் பண்ண பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு எதை வீசுங்க? வலையை வீசுங்க. எங்கெங்க வீச சொன்னார் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் வீசினது யூதர் மத்தியில. ஆனா 12 பேர் கூப்பிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா, நீங்க போடுற வலை வீசுற வேகம் எங்க வரைக்கும் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் விழணும் பாத்தீங்கன்னா அந்த வலை. வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வசனம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். எங்கெங்கெல்லாம் போடுங்கன்றார் வலைய. இந்த சப்ஜெக்ட் பிரகாரம் என்ன வீச போறாங்க? இப்போ வலையை வீச போறாங்க. எங்க வீசணும்? எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரிவர்த்தனை பண்ணுங்க. நீங்க வீசுற வலை எங்க வரைக்கும் போய் வேணும்? பூமியின் கடைசி பறிக்க போய் வேணும். அப்படின்னா என்ன வலையை வீசணும்? அவங்க அன்பு சத்தியம் என்ற வலையை வீசணும். வீசினாங்களா அப்போஸ்தலர்கள்? வீசினாங்க. நமக்கு நல்லா தெரியும் 12 அப்போஸ்தலர்கள் பிரதானமா போய் சொன்னது எதாவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஊழியத்துல எதை சொல்ல ஆரம்பிச்சாங்க? சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி போய் சொன்னாங்க? அன்போடு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இவங்களை அப்போஸ்தலர்களை மனுஷரை பிடிக்கிறதுக்கு உங்களை அனுப்ப போறேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் மீன் வலை பத்தி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரா? அவங்களை கூப்பிடும் போதே கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? இந்த ஒரு ஊழியத்தை வச்சு மனுஷர்களை பிடிக்க போறேன்னு முன்னாடி எங்கேயாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாரா? எங்க வெரி குட். ஆக்சுவலா இப்ப செய்யக்கூடிய இந்த ஊழியத்தை நீங்க முன்னாடியே நம்முடைய ஆண்டவர் சொல்லி கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாருங்களா? பேதுருவே வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 4:18-19. மத்தேயு 4:18 முதல் இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எண்ணப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது, சீமோனும் அந்திரேயும் கடல்ல வலை போட்டு போது நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். என்ன பண்றேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க போட வேண்டிய வலை இங்க இல்ல. நீங்க கடல்ல போட வேண்டிய வலையை விட்டுட்டு நான் கொடுக்கிற வலைய, அன்புன்ற சத்தியத்தின்ற வலைய வீசுங்க. யார பிடிங்க? அதை வச்சு மனுஷரை பிடிங்கன்னு சொல்லி எது கூப்பிட்டாரோ அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரா நம்முடைய ஆண்டவர்? பிடிச்சிட்டு வந்து அந்த வீசின நம்முடைய ஆண்டவர் வீசின வலையில யார் மாட்டிக்கிறது? பேதுரும் அந்திரேய மாட்டினாங்க. வந்ததுக்கு அப்புறமா இவங்களை வச்சு சொல்றேன் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க? வீசுங்கன்னு சொன்னார். அப்படி மனுஷர்களை பிடிக்கிறதுக்காக
அந்த இந்த மீனவர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் இப்ப வீச ஆரம்பிச்சிட்டாங்க. எதை? அன்பு சத்தியம்ன்ற வலையை வீச ஆரம்பிச்சாங்க. அப்படி வீச ஆரம்பிக்கும் போது இந்த பேதுரு வலையை வீசினார் பாத்தீங்களா? இந்த பேதுரு கூப்பிட்டு வீச சொன்னாரு. அவர் எங்க வீசினார் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறமா. பேதுரு யார் மத்தியிலே வீசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எருசலேம் யூதேயா சொன்னாரா இல்லைங்களா? அந்த மாதிரி சிலுவையில கிறிஸ்து அரைஞ்சிட்டு பின்னாடி பெந்தேகோஸ்து பரிசுத்த ஆவியை வாங்கிட்ட உடனே நேரா வந்தார் அப்போஸ்தலன் பேதுரு. யாருக்கிட்ட? அதே யூத ஜனங்கள் மத்தியில் வலையை வீசுறார். என்ன சொல்லி வலையை வீசுறாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:17 அப்போஸ்தலர் 3:17 ம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாருங்க? இதே அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, நீங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறைய சொல்லி சொல்லிட்டீங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தெரியாம பண்ணிட்டீங்க. ஏன்னா யாரோ என்ன பண்ணிட்டாங்க, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க என்ன எப்படியே கேட்ட கேரக்டர் தான், நல்ல கேரக்டர் தான். ஆனா சத்தியத்தை சொல்றேன் கேளுங்க, அன்பா சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? சொன்னதுல நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? மனம் திரும்பி வந்தாங்களா இல்லையா? வலையில மாட்டினாங்களா இல்லையா? அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை இவங்க செய்வாங்கன்னு முன்னாடி கூப்பிடும்போது என்ன பண்ண நம்முடைய ஆண்டவர், நீங்க வலையை வீசுறது இந்த வலைய இல்ல, மனுஷன்ல பிடிங்கன்னு சொன்ன மாதிரியே வீச ஆரம்பிச்சிட்டார். ஆனா அதே நேரத்துல நம்முடைய ஆண்டவர் போட்ட வலையில மாட்டின மீன்ல ஒரு மீன் சாதாரண மீன் இல்லை. அது எந்த மீன்? சாதாரண மீனா இது? அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டுமா இது? அவ்வளவு சீக்கிரத்துல மாட்டாத ஒரு மீன் கிறிஸ்து போட்ட வலையில மாட்டிக்கிச்சு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். சாதாரண மீன் இல்லை. அவரை வச்சு இந்த அப்போஸ்தலனை வச்சு எங்கெங்க எவ்வளவு தூரம் வீச முடியுமா வலைய வீச வச்சாரா இல்லையா? அப்படி ஒரு வீச ஆரம்பிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் கூட என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஊழியர்கள் கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. பவுலும் பர்னபாவும் வலையை வீச ஆரம்பிச்சாங்க. இந்த சத்தியத்தை அன்போட சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல போயிட்டு சத்தியத்தை அன்போட சொல்ல ஆரம்பிச்சோடனே என்ன பண்ணாங்க, அந்த ஊரார், அது எந்த ஊர்னு பாத்தீங்கன்னா லீஸ்திரா அப்படின்ற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துல போய் சத்தியத்தை சொன்ன உடனே வலையை வீசினாங்க பாத்தீங்களா, இவங்கள கடவுளா நினைச்சிட்டாங்க. வலையை வீச வந்த இவங்களை என்ன நினைச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, கடவுளா நினைச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய ஒரு ஊழியர்னா நினைச்சிட்டு ரொம்ப புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பவுலும் பர்னபாவும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14 மற்றும் 15 வாசி. அப்போஸ்தலர் 14 முதல். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆக்சுவலா இவங்க இந்த ஒரு மிராக்கிள் எல்லாம் பண்ணி அவங்க அற்புதம் செஞ்சு சத்தியத்தை சொல்லும் போது அந்த ஜனங்க இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க கடவுளை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது யூபித்தர் என்றும் மெர்க்குரின்னு பேர் வச்சு நம்ம வணங்க ஆரம்பிச்சு இவங்களுக்கு வஸ்திரத்தை கிழிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு என்ன பண்ணுங்க, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு என்ன பண்ணுங்க, திரும்புங்கள் அப்படின்ட்டு இவங்க வலையை வீசும்போது நாங்களாம் பெரியாள் அப்படின்னு காமிச்சாங்களா? என்னதான் வலையை வீசினா கூட, ஆனா இவங்க வேலைன்னு பாத்தீங்கன்னா, நாங்களாம் மீனவர்கள். எதுக்காக வந்திருக்கிறோம்? சத்தியம் அன்புன்ற வலையை வீச வந்திருக்கோம். மீனவர்கள் அந்த மீனவர்கள் இல்ல, ஆவிக்குரிய மீனவர்கள். இவங்க அன்பு சத்தியம்ன்ற வலையை வீச வந்திருக்கிறோம். அதுதான் என்னுடைய வேலையை தவிர என்ன அவ்வளவு பெரிய ஹானர் பண்ற அளவுக்கு என்ன பண்ணல. யார் சொல்லிருக்கு? பவுலுடைய ரைட்டிங்ஸ் எப்படி? கிறிஸ்துக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரீமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலர்கள யாரும் அதிகமா சொல்லணும் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர். இவ்வளவு எப்படி சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்ம ஊழியர்கள் நம்ம சொல்றோம்னா அளவுக்கு இருக்கணும் அந்த கேரக்டர். உண்மையிலே சத்தியம் உள்ள இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை யார் பண்ணது பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். சாதாரண விஷயம் இல்ல, அவர் வீசின வலை. ஆக்சுவலா அப்போஸ்தலனாகிய பவுல் வீசின வலை பர்டிகுலரா யார ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு அந்த வலையை? 12 அப்போஸ்தலர் வீசினாங்க எல்லா ஊர்லயுமே, கரெக்டா? அதுல பர்பஸா அப்போஸ்தலன் பவுல் யார் மேல வலை வீசத்துக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். வெரி குட். யாருக்காக வலை வீச தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா, ஸ்பெஷலா நம்முடைய ஆண்டவர், நீ வலையை வீசுப்பா, எங்க வீசு, உன்னுடைய அல்டிமேட் கோல்
புறஜாதியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வீசும் வலைய. சொன்னாரா இல்லையா? தேர்ந்தெடுக்கும் போது என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, உன்னை தேர்ந்தெடுக்கிற பர்பஸே யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்காக தேர்ந்து. அப்படின்னா இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வீசின வலை யார் மேல விழுந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா புறஜாதியர் மேல. எங்க வந்து விழுந்திருக்கு? பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் வீசினாங்களா இல்லையா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? மிடில்லையா இருக்கிறோம்? பூமியின் கடைசி பரியந்தில் இருக்கிறோம். அங்க வீசின வலை எங்க வந்து விழுந்திருக்கு? நம்ம மேல வந்து எப்படி விழுந்துச்சு? அப்போஸ்தலன் பவுல் அங்க அப்போஸ்தலன் வீசின வலை எப்படி பிரதர் நம்ம மேல வந்து விழுந்துச்சு வலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அங்க வீசின வலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மாட்டணுமா வலையில? மாட்டி இருக்குமா வலையில? என்ன வலையில? அன்பு சத்தியம்ன்ற வலையில மாட்டணும். எப்படி மாட்டணும்? போட்ட வலையில என்ன பண்ணிருக்கிறோம்? மாட்டி இருக்கிறோம். எப்போ போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த வலை வந்துச்சா உங்க கையில? பக்கத்து பக்கத்து இந்த நோட்டீஸ் வந்துச்சா கைக்கு? எப்போ உங்க கைக்கு வந்துச்சோ அப்ப என்ன வந்து விழுந்துச்சு மேல? வலை வந்து என்ன வலை? என்ன வலை? நோட்டீஸ் எப்போ வந்து கையில வாங்கினோமோ நம்ம கைக்கு வந்து சேர்ந்துச்சோ, நமக்கு யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா காதுல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு? எப்போ நம்ம காதுல வந்து விழுந்துச்சோ அப்ப நம்ம மேல எது விழுந்துச்சு? வலை வந்து விழுந்துச்சா இல்லையா? அப்படின்னா இந்த வலைக்குள்ள மாட்டி இருக்குமா இல்லையா? அப்படி இந்த அன்பு சத்தியம்ன்ற வலைய யார் வீசுறது? ஆக்சுவலா நோட்டீஸ் கொடுத்த சகோதரர்கள் இல்ல, யார் வீசுன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வீசின வலை. எப்ப தெரியுங்களா வீசினாரு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலன் பவுல் ஊழியம் யார் மத்தியில இருந்துச்சு? யூதர் மத்தியில இருந்துச்சு. ஆனா யூதர் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. அப்புறம் ஒரு கட்டத்துல எப்ப யூதர் ஏத்துக்கலன்னு சொன்ன உடனே அப்போஸ்தலன் பவுலும் பர்னபாவும் சொல்றாங்க, இது வரைக்கும் உங்க மேலதான் வலை போட்டேன், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க, அந்த வலைக்குள்ள வந்து மாட்ட மாட்டேன்றீங்க. அதனால நாங்க இந்த வலைய உங்க மதியில் வீசுற மாதிரி இல்ல, நாங்க எங்க வீச போறோம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். என்ன சொல்லிட்டாருங்க? ஆக்சுவலி யூதல் மதியில ஒரு ஊழியம் பண்ணும்போது யூதல் என்ன பண்ணல, அப்போஸ்தலர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பண்ணல, அவங்க கேட்காதனால என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதோ தேவனுடைய வசனம் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் வந்துச்சு? ஆக்சுவலா எப்படி சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்கதான் எங்க ஆண்டவர் வீச சொன்னாரு வலைய? உங்க மதியில வீச சொன்னாரு, யூதர் மதியில வீச சொன்னாரு. ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டேன்றீங்க, அந்த வலையில மாற்றத்துக்கு உங்களுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. அதனால நாங்க எங்க போய் வீசுறோம்? புறஜாதியில் மதில் வீசுறோம் சொன்னாரா இல்லையா? இப்ப அப்படி புறஜாதியில் மதியில் வீசத்துக்கு வீசின வலையில தான் யார் வந்து மாட்டினது? நம்ம வந்து மாட்டிருக்கோம். நம்ம யாருங்க? யூதர்களா புறஜாதிகள்? அப்படின்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் போட்ட வலை இப்ப யார் மேல வந்திருக்குது? நம்ம மேல வந்து விழுந்திருக்கு. அப்படின்னா இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் போய் இந்த வலையை வீசும்போது, அன்பு சத்தியம்ன்ற வலையை வீசும்போது புறஜாதியர்கள் எப்படி இருந்தாங்களாமா? அப்படின்னா யாரும் அதுல இருக்கிறோம், நம்மளும் இருக்கோம். கரெக்டா? நம்மளும் புறஜாதிகள் தானே? அப்படின்னா அங்க அப்போஸ்தலன் பவுல் ஆரம்பத்துல வீசும்போது புறஜாதிகள் மாட்டினாங்களா இல்லையா? இப்ப அந்த வலை தான் நம்ம மேல வந்து விழுந்திருக்கு. அப்படின்னா இப்ப நம்ம அன்பு சத்தியம்ன்ற வலையெல்லாம் வந்து மாட்டி இருக்கிறோம். வேற எதனா வந்து மாட்டி இருக்கிறோமா? இல்ல. அப்படின்னு அங்க வீசும்போது அந்த புறஜாதிகள் இந்த சத்தியம் அன்பத்தை பார்த்த உடனே என்ன பண்ணலாமா? வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13 48 வசனம். 48 வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் பண்ணிருக்கிறாங்க, விசுவாசுங்க. ஆனா என்ன ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, புறஜாதிகள் அதை கேட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அன்பு சத்தியம்ன்ற வலையில மாட்டினது யாரு சந்தோஷமா இருக்கு? இந்த அன்போட சத்தியத்துல வலையில மாட்டினது யாரு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்கன்னா புறஜாதிகள் சந்தோஷமா இருக்கு. யாருங்க அந்த புறஜாதி? நம்ம தான். என்னோட கேள்வி
வலையில மாட்டி இருக்கிறோமா? மாட்டி இருக்கும். அந்த வலையில மாட்டினால வார வாரம் எங்க வரோம்? இங்க வரோம். அப்படின்னா இந்த வலையில, எந்த வலையில அன்பு சத்தியம் கிடைக்குதா? இங்க கிடைக்குதுன்னா இந்த அன்பு சத்தியம்ன்ற வலையில மாற்ற நம்ம, இந்த அன்பு சத்தியத்தின் மூலமா கேட்டு வந்த நம்ம என்ன வருது நமக்கு? இத வார வாரம் சத்தியத்தை கேட்கும்போது எப்படி இருக்கு நமக்கு? சந்தோஷமா இருக்குன்னு ரொம்ப சோகமா சொன்னேன். அப்படின்னா உண்மையிலே உண்மையிலே அன்பு சத்தியம்ன்ற வலையில மாட்டி இருக்குன்னு ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்பட்டு, அதான் நல்லா அழகா சொல்லியிருக்காருங்க. அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? யார் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு? யார பாக்குற மாதிரியா இருக்கு? நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம வார வாரம் கேட்கிற சத்தியத்தை சந்தோஷத்தோட ஏத்துக்கிறோம். ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம தேவனை மையப்படுறோம் இல்லையா? எப்படி? வார்த்தை இல்லையா? வார்த்தை இல்லையா? கேட்ட சத்தியத்தை கீழ்ப்படிடும் பாத்தீங்களா? அந்த கீழ்ப்படிறதா யார மையப்படுத்துறது? கர்த்தரை மையப்படுத்துது. அப்படி நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட எவர்களோ அவரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாருமே இந்த வலையில மாட்டின மீன்கள் தானே. எங்க வந்துச்சு சப்ஜெக்ட்? எங்கேயோ வீசின வலை இப்ப எங்க வந்து மாட்டிச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து மாட்டிச்சு. இப்ப நம்ம எல்லாரும் எதுல மாட்டிட்டு இருக்கோம்? எதுல மாட்டிக்கிட்டோம்? மாட்டிக்கிட்டோமா? அன்பு சத்தியம்ன்ற வலையில மாட்டிக்கிட்டோம். சந்தோஷமா இருக்குதா? வருத்தமா இருக்குதா? கேட்க கேட்க என்ன பிரதர் உபத்திரம் பாடுகள்னு சொல்றாங்களே, எப்படி பிரதர்? வருத்தமா இருக்கா? எப்போ இந்த வலையை வீசும்போது எக்ஸ்ட்ரீம் பாடுகள், எக்ஸ்ட்ரீம் உபத்திரம். உடைய ஆண்டவர் வீசும்போது கூட எப்படிதான் வீசினார்? அவமானம், துன்பம், பாடுகள் மத்தியில வீசின அந்த வலைய அதே தான் அப்போஸ்தலர் வீசினாங்க. இந்த வலையில தான் நம்ம மாட்டி இருக்கிறோம். கரெக்டா? மாட்டிட்டோம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வலையை கடிச்சிட்டு போல நினைக்கலாம். மீன்கள் சாதாரண மீன்கள், சாதாரண மீன்கள் இல்ல. சில மீன்கள் என்ன யோசிக்கணும் பாத்தீங்கன்னா, நல்லாதான் இருக்கு, ஆனா எது நல்லா இருக்கு? இப்போ வலையில மீன் மாட்டிடுச்சுன்னா வலைக்குள்ள இருக்கிற மீனுக்கு எது தெரியும்? வெளியில கடல் தெரியும். இப்ப கடல்ல இருக்கலாமா, கடலுக்கு திரும்பி போலாமா, இந்த வலையிலே இருக்கலாம்னு யார் டிசைட் பண்ண? மீன் தான் டிசைட் பண்ணு. கரெக்டுங்களா? இப்போ கடல் எதை அடையாளப்படுத்துது? உலகம் அடையாளப்படுத்துது. வலை எது? சத்தியம் அன்புன்ற வலை. இப்போ இந்த சத்தியம் அன்புன்ற வலைக்குள்ள மாட்டோம் நம்ம. சத்தியத்தை கேட்க கேட்க ஆனா உலகத்தை விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? வலை இழுக்க இழுக்க எதுல இருந்து வெளியே வரும் மீன்? கடலுக்கும் அதுக்கு என்ன இருக்காது? சம்பந்தம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா இதை விட்டு வெளியே வரணும், உலகத்தை விட்டு வெளியே வரணும். கரெக்டுங்களா? எங்க வரணும்? கரைக்கு வரணும். கரைக்கு வரணும். கரெக்டுங்களா? அப்படின்னு இப்ப என்ன ஆரம்பிச்சாரு தெரியுங்களா? வார வாரம் கிளாஸ்ல நம்மளை எங்க இருந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு? கடல்ல இருந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கடல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறோம். அப்படி வெளியே வரும்போது ஒருவேளை பிரதர் அன்பு சத்தியம் எனக்கு வேணாம் அப்படின்னு படிச்சுட்டு போறதா இருந்தா, போற மீன்கள் என்ன இருக்குது? நிறைய மீன்கள் போயிடுச்சு. இந்த நோட்டீஸை வாங்கி இந்த சத்தியத்தை கேட்க வந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எவ்வளவு பேர் வந்தாங்க பார்த்தீங்கன்னா? எவ்வளவு பேர் வந்தாங்க? 40யா? 40 மெம்பர்ஸ். எக்ஸாக்டா தெரியல. 35 to 40 மெம்பர்ஸ் வந்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? 20 to 25. அப்புறம் நிறைய மீன்கள் ஆயிடுச்சு. நிறைய மீன்கள் என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சு. ஆனா இதுக்கு வலை போட்டார் நம்முடைய முதல் வீசினார் இல்லையா? வலையை அப்போஸ்தலர் வீச சொன்னார் இல்லையா? இதுக்கு வலை வீச சொன்னார். வந்துட்டு போயிட்டோன்னு ஆண்டவருடைய அல்டிமேட் கோல் மாற்ற மீன்கள், நல்ல மீன்களா எங்க வரணும்? கரைக்கு வந்து கூடையில போய் சேரணும். கரைக்கு வர்றது கூட செகண்ட் ஸ்டெப் தான். ஃபைனல் ஸ்டெப் எது? கூட. ஆனா சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? வந்துட்டா கூட என்ன பண்றது? எக்ரி சார் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா எப்போ ஒரு மீன் வலையில மாட்டுதோ கடல்ல வரைக்கும் உயிரோட இருக்கும். கரெக்டா? கடல்ல இருக்கிற உயிரோட இருக்கும். வலைக்குள்ள மாட்டிருச்சுன்னா இழுக்க இழுக்க என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த மீன் என்ன ஆக ஆரம்பிக்கும்? யாருக்குமே தெரியும். வலையில மாட்டி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
கடல்ல இருக்க வரைக்கும் நல்லா துளி குதிச்சுட்டு இருக்கும். வலையில மாட்டி வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வலையில மாட்டிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆரம்பிக்காது, உயிர் போக ஃபைனல் ஆயிடும். அது செத்துரும். நம்ம ஊருக்கு வந்து சேருது இல்லையா மீன், அது உயிரோட இருக்கான்னு கேட்கிறேன், ஆயிடுதுங்க, செத்து அப்படின்னா எப்போ கடல்ல இருந்து வெளியே வரணும் முடிவு பண்ணிட்டோமோ, கடல் எது? உலகம். உலகத்துல இருந்து வெளியே வரணும் முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன ஆயிடணும்? செத்துடணும். எதுக்கு செத்துடணும்? வெரி குட். வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6 2 3 ரோமர் 6 2 முதல், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? முடியுமா? உலகத்தை விட்டு சத்தியம் அன்புன்ற வலைக்குள்ள மாற்றம். நம்ம உலகத்துக்குரிய காரியத்துல பாவத்துக்குமான விஷயத்துல செய்யறதுக்கு மைண்ட் வருமா? அப்படி செய்யறதுக்கு மைண்ட் வருதுன்னா என்ன ஆகிறன்னு அர்த்தம்? வலையில இருந்து மறுபடியும் எங்க குதிக்கிறோன்னு அர்த்தம்? கடலுக்குள்ள குதிக்கிறன்னு அர்த்தம் இல்ல பிரதர். வலையில மாற்றம் முடிவாயிடுச்சு. மாட்டிட்டுனா பாவமான உலகமான விஷயத்துல என்ன பண்றேன் நானு? அதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போ நீங்களும் உலகத்தார் சொன்னாரா இல்லைங்களா? அதான் சொல்றாரு. 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். அப்படின்னா ஞானஸ்நானம் அப்படின்றது எதை அடையாளப்படுது? பார்த்தீங்கன்னா மரணத்தை அடையாளப்படுது. அப்படின்னா இந்த உலகத்துக்கு நம்ம ஆயிடணும், மறிச்சிடும். உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறிச்ச கண்டிஷன்ல இருக்கணும், செத்த கண்டிஷன்ல இருக்கணும். அப்படின்னா யாருக்காக உயிரோட வாழ்க்கை வாழணும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை காண்பிக்கதான் இருக்கணும். அதை இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6 4 மற்றும் 5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் கூட நம்ம என்ன பண்ணப்பட்டோமா? அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணப்பட்டோம்னு ஆயிட்டோம், கிறிஸ்துவோட கூட செத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை யாருக்காக மட்டும்தான் இருக்கணும்? கிறிஸ்துக்காக மட்டும்தான் இருக்கணும். அப்படி தொடர்ந்து வாசிங்க. 5ஆம் வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டோம். நம்ம என்ன ஆகணும்? செத்தது மட்டும் முக்கியம் இல்ல, அடுத்து என்ன சாயலுக்கு போகணும்? உயிர்த்தெழுதல் சாயல்ல கிறிஸ்துவோட கூட மகிமையில போய் சேரணும்னா இப்போ நான் இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டேன் அப்படின்றத உயிரோடு இருக்கிற நம்ம வாழ்க்கையில உலக பிரகாரமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். யாருக்கு மட்டும் விரும்பினதை செய்வேன்? கிறிஸ்துவுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் செய்வேன்றத நம்ம இதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? செஞ்சு காமிக்கணும். கரெக்டா இல்லைங்களா? செஞ்சு காமிக்கணும் பார்த்தீங்களா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு பேர் தான் பைபிள் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா லிவிங். வாழ்ந்து கொண்டே கிறிஸ்துவுக்காக நம்மளை பலியா செலுத்துறது. அதான் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12 1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஜீவன். அப்படி நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு முடிவுகள் எடுக்கிறோம், ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம். அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே யாருக்கு பிரியமானதா இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். நம்ம வாழ்ற வாழ்க்கை, எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்குதா? அப்படி இருக்கும் பாத்தீங்களா? இதுதான் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்படி வாழ்க்கை வாழ்றோம் பாத்தீங்களா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துக்காக பாவத்துக்கு மறிச்சுட்டு கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ்றதுதான் நம்ம செய்யக்கூடிய ஆராதனை. அப்படின்னா லிவிங். அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்க அந்த டைம்லே நம்ம நேரத்தையும் நம்முடைய தாழ்ந்துகளையும் சாக்ரிஃபைஸ் பலியா செலுத்து. எப்படி பிரதர் நம்ம லிவிங் சாக்ரிஃபைஸ் பண்றது? வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எத்தனை மணி நேரம் இருக்கு நமக்கு ஒரு நாளைக்கு? லிவிங் சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும். வாழ்ந்துட்டு இருக்க நம்ம கிறிஸ்துக்காக நம்ம நேரத்தை செலவு பண்றோம்னு சொல்றோம். ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்துல பிரியுதா? எப்படி பிரியுது? என்ன பண்றோம்? தூங்குறோம். கரெக்டா? தூங்குறோம், அதே அன்றாட வேலைகளை செய்யறோம், அதே இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்றோம், அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போறோம், அதே இடத்துல ஆபீஸ்ல போய் வேலை செய்யறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? திரும்பி வந்து ஏதோ பண்றோம். இதுல 24 மணி நேரத்துல எந்த நேரத்தை தேவனுக்காக ஜீவ பலியான ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும்? 8 மணி நேரம் தூங்கும்போது செய்ய முடியுமா?
ஆனா தூங்கும்போது ஏதாச்சும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அன்றாட வேலைகளை செய்யறதுலே காலையில எழுந்திரிச்சு ரெடி ஆகுறோம், எல்லாம் பண்றோம். ஒரு 2 ஹவர்ஸ் போயிடுதா? அதுல எதனா செய்ய முடியுமா? அப்புறம் 1 ஹவர் சாப்பிட்றோம். மற்ற எல்லா டைம்ல காலையில மதியம் நைட்ல எல்லாம் பார்த்துங்க. அதெல்லாம் ஒரு 1 ஹவர் எடுத்துங்க. அந்த டைம்ல ஏதாச்சும் பண்ண முடியுமா? பணம் நினைச்சா என்ன பண்ண முழுமையா பண்ண முடியாது. அடுத்தது ஆஃபீஸ் போற டைம் வர்ற டைம் எல்லாம் கணக்கு கூட ஒரு 3 மணி நேரம் அதுக்கே போயிடுதா? அதே ஒரு 8 மணி நேரம் ஆஃபீஸ்ல முடிஞ்சுதா? அப்படின்னா மீதி எவ்வளவு மணி நேரம் தான் இருக்கு நமக்கு? எல்லாம் உக்காந்து நேரத்தை ஆண்டவருக்காக செலவு பண்ணணும் செய்யணும்னா எவ்வளவு நேரம் தான் நம்ம கையில இருக்கு? முழுமையா என்ன பண்ண முடியும் நம்மளால? முழுமையா என்ன பண்ண முடியும்? அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியும். சத்தியத்தை படிக்கிறதுலயும் சத்தியத்துக்கு ஏற்ற சப்ஜெக்ட் கேட்கறதுலயும் பண்ண முடியாது. இந்த 2 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் பாத்தீங்களா கிறிஸ்துக்காக, அதுதான் இந்த எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஆபீஸ்ல போயிட்டு எந்த அளவுக்கு கேரக்டர் காமிக்கணும்ன்றத எந்த டைம்ல நம்ம யூட்டிலைஸ் பண்றதை நம்ம பண்ண முடியும்? இந்த டைம்ல யூட்டிலைஸ் பண்ண, இந்த டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டுன்னு வச்சு 1 டேல அன்பு சத்தியம்ன்ற வலையை வீசிட்டாரு. வீசுனாம இதுக்கு முன்னாடி இந்த நேரத்தை எல்லாமே வேற மாதிரி செலவு பண்ணிருப்போம் உலக பிரகாரமான விஷயத்துக்கு. கரெக்டா? உலக பிரகாரம் என்ஜாய்மெண்ட்டுக்கு, இச்சைக்கு, உலக பிரகார காரியத்துக்கு பயன்படுத்தியிருப்போம். ஆனா இதுக்கப்புறம் இந்த நேரத்தையும் இந்த நேரத்து மூலமா செயல்படக்கூடிய எல்லா வேலையுமே எதை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை செய்யும் போது பாத்தீங்களா, அதுதான் ஜீவபலி. டெய்லி பண்ணணும். இந்த அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த வலைக்குள்ள மாட்டுவோம். மாட்டிட்டு இருக்க நம்ம இப்படி செஞ்சோம்னா அந்த வலைக்குள்ள இருக்கலாம். ஆனா அந்த வலைக்குள்ள இருக்கிற நம்ம வலைக்குள்ளற எல்லா மீனும் மாட்டுது. கரெக்டா? இந்த வலைக்குள்ளற எல்லா மீனும் மாட்டுது. எந்தெந்த மீன் மாட்டுது? நல்ல மீன் இருக்கு, ஆகாத மீன் இருக்கு. நம்ம வலைக்குள்ள மாட்டிட்டுன்னு சந்தோஷப்பட வேண்டாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எல்லாரும் வலைக்குள்ள மாட்டோம். மாட்டு நம்ம எல்லாருமே கூடையில போய் சேருவோமா? சேர மாட்டோம். யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. எல்லாரும் சேர்ந்தா சந்தோஷம். கரெக்டா இல்லைங்களா? ஒருவேளை சேராம போறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. அப்படின்னா நம்ம இந்த நேரத்தெல்லாம் சரியா செலவு பண்ணா நல்ல மீன் ஆகலாமா, கெட்ட மீனா இருப்போமா? நல்ல மீனா இருப்போம். அப்படின்னா சத்தியத்தையும் வாங்கிட்டோம், அன்பு வாங்கிட்டோம். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு டெய்லி வாழ்க்கை வாழணும். என்ன மீனா மாறுவோம்? நல்ல மீனா மாறும். சத்தியத்தை கேட்டோம், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்துருந்தா கெட்ட மீனா மாறும். அக்செப்ட் பண்ண வர கூடையில கேட்க மாட்டாங்க. அப்படின்னா வசனம் வாசிக்கணும். மத்திய ஊமையில மத்திய 13:41 மற்றும் 50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அப்படின்னா யார் யாரை பிரிக்கிறார்? நீதிமான்கள், பொல்லாத, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் பெறாதவர்கள். அப்படின்னு இப்ப என்னுடைய கேள்வி, மீன்கள்ல 2 விதமான மீன்கள் இருக்குதாமா? கரெக்டா? வலையில மாட்டுறது 2ஆ மாட்டுது. ஒன்னு நல்ல மீன் மாட்டுது, ஆகாத மீன் மாட்டுது. கரெக்டுங்களா? அப்படின்னா அந்த நல்ல மீன் ஆகாத மீன் எப்படிப்பட்ட மீன் கண்டுபிடிச்சாதான் நம்ம எந்த மீன் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் மீன்கள்ல எது நல்ல மீன், எது ஆகாத மீன், ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். மீன்கள் இருக்கா? வெரைட்டிஸ் மீன்கள் இருக்கா? மீன்கள் இருக்கா? நாங்க 2-3 வெரைட்டி தானே சாப்பிட்டுக்கிறோம். நிறைய வெரைட்டி மீன்கள் இருக்கு இல்லைங்களா? நல்ல மீன் எது, எது ஆகாத மீன். ஆனா பியூட்டிஃபுல்லான விஷயங்க, தேவன் அருமையா வச்சிருக்கிறார். இந்த நல்ல மீனோட கேரக்டரும் ஆகாத மீனோட கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது அப்படியே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயங்கரம் சூட் ஆகுது. இந்த நல்ல மீன்களுக்கு ஆகாத மீன்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தேவன் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கு. எந்த மீனை சாப்பிடணும், எந்த மீனை சாப்பிடக்கூடாது. அது எந்த மீன் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மீன்கள்ல எந்த மீன் நல்ல மீனாமா? வசனம் வாசி, லேவியராகமம் 11:10. ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. எது ஆகாத மீன்? சிறகும் செதிலும் இல்லாத மீன்கள் எதான் இருக்குதோ அதெல்லாம் என்ன மீன்?
கெட்ட மீன். புரிஞ்சுச்சுங்களா? சிறகும் செதிலும் இல்லாத மீன், ஆகாத மீன், அது என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடாது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்தது எதை சாப்பிடணும்? வசனம் வாசிக்கலாம். உபாகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிறகும் செதிலும் இல்லாத யாதொன்றையும் ம். புசிக்கலாகாது, ம். அது உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. அப்படின்னா சிறகும் செதிலும் இல்லாதது எப்படி என்ன பண்ணக்கூடாது? சாப்பிட. அது எப்படிப்பட்டதா மீன்? அது அந்த மீன் அசுத்தமன். ஆனா எது நல்ல மீன்? சிறகும் செதிலும் இருக்கிறது நல்ல மீன். சிறகும் செதிலும் இல்லாத மீன் ஆகாத மீன். அப்படின்னா இது பிக்சர்ல போடுறோம் பாருங்க. இது என்ன மீன்? சிறகும் செதிலும் இருக்கிற மீன். இது என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கிறேன். இது என்ன எதுக்கு சாப்பிட சொல்ற பாத்தீங்களா? இது நல்லது. சிறகும் செதிலும் இல்லாத மீன் இருக்குதா? அந்த மாதிரி மீன் இருக்குது. அது என்ன பண்ணக்கூடாது? சிறகும் செதிலும் இல்லாத மீன் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்படின்னா ஏன் இந்த வித்தியாசத்தை கொடுத்து தெரியும்போது ரெண்டுமே சாப்பிட்றது என்ன? சிறகும் செதில் இருக்கிறதா சாப்பிட சொல்லியிருக்கு. சிறகும் செதில் இல்லாத என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சாப்பிட நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்காரு. தேவன் கொடுத்திருக்காருன்னா ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். கரெக்டா? அப்படின்னா இது சாப்பிட்டா என்ன ஆகும்? யாருக்கு பாதிப்பு? இதை சாப்பிடான்னு சொல்லிட்டாருன்னா தேவன், அது சாப்பிட்டா என்ன ஆகும்? உடலுக்கு பாதிப்பு. அப்படின்னு ஏன் இந்த 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 பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சிறகும் செதிலும் உள்ள மீன் கடல்ல உயிருள்ள ஜீவிகளை மட்டும் சாப்பிடும். அத நம்ம சாப்பிடலாம், நல்லது நமக்கு. ஆனா சிறகும் செதில் இல்லாத மீன் உயிர் உள்ளதும் சாப்பிடும். கடல்ல செத்து போயிருக்கு பாத்தீங்களா, அழுகி போன பாடிஸ், அதையும் அந்த மீனை நம்ம சாப்பிட்டா ஆகும், பாதிப்பு உண்டாகும். அப்படின்னா சிறகும் செதிலும் உள்ள மீன் உயிருள்ளத ஜீவிகளை சாப்பிடும். ஆனா சிறகு செதில் இல்லா மீன் உயிருள்ளதும் சாப்பிடும். செத்து போனது கெட்டு போனது என்ன பண்ணுறது? சாப்பிடும். இது என்ன பண்ணது? நம்ம சாப்பிட்ட உடலுக்கு கெடுதல். பிரதர், நாங்க எப்படி பிரதர் கண்டுபிடிக்குது மீன் மார்க்கெட் போனோம்னா? அது அப்பாற்பட்ட விஷயம். அது அப்பாற்பட்ட விஷயம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் இன்னைக்கு நம்ம பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இதான் கண்டிஷன். நம்முடைய கேள்வி இதுல எந்த மீனா நம்ம இருக்கணும்? சிறகும் செதிலுள்ள மீனா இருக்கணும். அப்படின்னா சிறகும் செதிலுள்ள எதான் சாப்பிடும்? உயிர் உள்ளதான் மட்டும் சாப்பிடும். கரெக்டா? அப்படின்னா இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த கண்டிஷன் சொல்லியிருக்காருன்னா, அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொன்ன இந்த விஷயத்துல யார் யார் ஜீவன் உள்ளதை மட்டும், உயிர் உள்ளதை எது இருக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டா அவங்க எந்த மீன்? நல்ல மீன். கரெக்டா இல்லைங்களா? அப்படின்னா இந்த உலகத்துல உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டா எதை சொல்லலாம்? உயிர் உள்ளது சொன்னா எதை சொல்லலாம்? ஆவிக்குரிய விஷயத்துல கேட்கிறேன். இதுதான் இருக்கு. வெரி குட். எது இருக்கு? உயிர் உள்ள ஃபுட்டுங்க அப்படின்னு சொன்ன எதை சொல்லலாம்? நம்முடைய ஆண்டவரா இயேசுக்கு பேச சத்தி. இன்னும் சொன்னா ஆண்டவரா இயேசுக்கு உயிர் உள்ள ஜீவனை கொடுக்கக்கூடிய பொருள். கரெக்டா இல்லைங்களா? தான் நம்முடைய ஆண்டவரா இயேசு முதலாம் முறையில் வந்து அவர் சொன்ன சத்தியம் ஜீவன் உள்ளதா இல்லையா? ஜீவன் உள்ள. கரெக்டா? ஆனா அந்த ஜீவன் உள்ள சத்தியத்தை சொன்ன உடனே அந்த சத்தியத்தை சாப்பிடறதுக்கு மற்ற மீன்களுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. கரெக்டா இல்லைங்களா? அங்க இருந்த மீன்கள்ல நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஜீவனுள்ள சத்திய வசனத்தை சாப்பிடறதுக்கு பிரியம் இல்லை. ஏன்னா அவர் சொன்ன ஜீவனுள்ள சத்தியம் நிறைய பேருக்கு இடரல் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டான்னு பாத்தீங்கன்னா, யோவான் 6:56 வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சொன்னது ஜீவனுள்ள வார்த்தையா இல்லையா? ஜீவனுள்ள வார்த்தை. என்ன சொல்றேன்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிடத்தில் என்ன பண்ண மாட்டான், நான் அவனிடத்தில் என்ன பண்ண மாட்டேன், நிலைச்சுக்க மாட்டேன். அப்படின்னா இதை சொன்ன உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேரு? இவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நினைச்சுக்கிட்டு இடறி போயிட்டாங்களா இல்லையா? விலகி போயிட்டாங்களா இல்லையா? அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அது 60 வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். போயிட்டாங்களா இல்லையா? அப்படின்னா ஜீவனுள்ள சத்தியத்தை சாப்பிடுறதுக்கு என்ன இல்ல அவங்களுக்கு? நம்முடைய ஆண்டவர் சொன்ன சத்தியம் ஜீவனுள்ள சத்தியத்தை சாப்பிட்டு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா மாறுவதுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. என்ன பண்ணிட்டாங்க? அவங்க போயிட்டாங்க. ரைட்டா? எதை சாப்பிட போயிட்டாங்க? இப்ப நம்முடைய ஆண்டவர் சொன்னதை இவங்களால ஏத்துக்க முடியலன்னா யார் சொல்றது அவங்களுக்கு அப்போ பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சு
யார் சொன்னது பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சு அப்போ யூதர்களுக்கு? நம்முடைய ஆண்டவர் யூதர் மாதிரி சுவிசேஷம் சொன்னாரு. நம்முடைய ஆண்டவர் சொன்னதை அவங்களால ஏத்துக்க முடியலன்னா யார் சொன்னது ஏத்துனாங்க? பரிசேயர், சதுசேயர், வேதபாரர் சொன்னது அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சுச்சு. யார் சொன்னது அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லா தெரியல. நம்முடைய ஆண்டவர் சொன்னது ஜீவனுடையதா தெரியல. ஆனா பரிசேயர் சதுசேயர் சொன்னது உள்ள தெரிஞ்சு. ஆக்சுவலா அவங்க என்ன ஃபுட் போட்டிருந்தாங்க? கெட்டு போனதை போட்டிருந்தாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா நம்முடைய ஆண்டவர் தான் எதை கொடுத்திருந்தாரு? ஜீவனுள்ள சத்தியத்தை கொடுத்தாரு. என்ன பண்ணல? பின்னாடி திரும்பி யார் நின்று 12 பேர் நின்று நீங்களும் போறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு பாருங்க. சாதாரண விஷயம். யோவான் 6:68 சீமோன் பேதுரு அவர் பிரதித்துவமாக, ஆண்டவரே யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. பாத்தீங்கன்னா உயிர் உள்ள சாப்பாடு நீங்க மட்டும் தான் ஆண்டவரை போடுறீங்க. இந்த உலகத்துல மற்ற எல்லாத்துல பரிசேயர் சதுசேயர் என்ன சாப்பாடு போட்டுக்கிறாங்க? செத்து போன சாப்பாடு போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா நாங்க செத்து போயிடுவோம். நீங்க போடக்கூடிய சத்தியம் என்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா நாங்க ஜீவனோட ஜீவன் நீங்க என்ன பெற்றுக்கொள்றீங்களோ அந்த ஜீவன் எங்களுக்கு கிடைக்கும். அதனால நாங்க எங்க போறது? ஃபுட் இருக்கு சொன்னாங்களா இல்லையா? அதே ஸ்டேட்மெண்ட் இப்ப யார் சொல்லணும்? நம்ம சொல்லணும். நம்ம வந்திருக்கோம்ல இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் வார வாரம் என்ன சாப்பாடு? ஜீவனுள்ள சாப்பாடு. விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோமா? ஜீவனுள்ள சாப்பாடு. இது யாரு போடுற சாப்பாடு? யார் போட்ட வலைன்னு கேட்கிறேன். வலை யார் போட்ட வலை? அப்போஸ்தலர் போட்ட வலை. அந்த அப்போஸ்தலர் யாருடைய வலையை போட்டாங்க? என்ன போட்டாங்க? சத்தியம், அன்புன்ற வலை. எந்த சத்தியம்? ஜீவனுள்ள சத்தியம். அப்படி வார வாரம் நம்ம சாப்பிட்டுக்கிறது என்ன சாப்பாடு? ஜீவனுள்ள சாப்பாடு. இப்ப நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றோம் பாத்தீங்கன்னா, எங்க போறது? ஜீவனுள்ள சத்திய வசனங்கள் எங்க கிடைக்குது? வார வாரம் சாப்பிட்டுக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு பாத்தீங்களா? அதுல என்ன சாப்பாடு? சரியா? பழைய சாப்பாடு, கெட்டு போன சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பிட்டு என்ன பண்ண முடியாது? போக முடியாது. பேதுரு சொல்ல வசனம் இடத்துல இருக்கு. சாப்பிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா இதே மீன் வலை ஊமை படிச்சு நம்ம சொன்னோமா? கை தூக்கணுமா? அதனுடைய விளக்கத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துன்னு சொன்னோமா? அதுக்கும் இதுக்கு எப்படி இருக்கு? ஜீவன் உள்ளதா இருக்குதா இல்ல இது செத்து போன சாப்பிட மாதிரி ஃபீல் பண்ண? கேட்க கேட்க நமக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் வருது, கேரக்டர் டெவலப்மெண்ட் வருது. ஆனா இதுக்கு முன்னாடி இதே ஒரு சத்தியத்தை, இதே ஒரு ஊமையை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனா என்ன பண்ணிருக்காது? நமக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்காது. ஏன்னா இது போட்ட வலை யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போட்ட வலை. அதான் நம்ம பாக்குறோம். நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய சத்திய வசனங்கள் நமக்கு எப்படி இருக்குதாமா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 15:16 வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. எப்படி இருக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் நம்ம? அதான் சொல்றாரு எரேமியா சொல்லும்போது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த என்ன பண்ணிட்டேன்? கிடைச்சுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இல்ல அடுத்த வாரம் நான் சாப்பிட்றேன், இல்ல அதுக்கு அடுத்த வாரம் சாப்பிட்றேன் அப்படின்னு எதனா ஃபீல் பண்றோமா? ஒருவேளை அப்படி ஃபீல் பண்ணோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? ஆகாத மீனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கிடைச்ச உடனே சத்தியத்தை கொண்டோம்னா வார்த்தைகள் எனக்கு என்ன எப்படி இருக்கு? வார வாரம் கேட்கிற சத்தியம் நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷத்தை கொடுக்குது. என் இருதயத்துக்கு என்ன கொடுக்குதுங்க? மகிழ்ச்சியா இருக்குதா? ஒவ்வொரு வாரம் கேட்டுட்டு இங்க இருந்து போகும்போது எப்படி இருக்கு? நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு என்ன பண்ணோம்? ஒரு புது விதமான சத்தியத்தை கத்துக்கிட்டோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நம்முடைய குணலட்சணத்தை கிறிஸ்துடைய சாயலுக்கு இசைவா மாத்தணும் மைண்ட் வருதா இல்லையா? போராடுறோமா இல்லையா? முயற்சி செய்யறோமா இல்லையா? இதுதாங்க உயிருள்ள சத்தியம் நமக்குள்ள கிரியை செய்துன்னு நம்ம விசுவாசிக்க முடியும். ஆனா ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்டு நமக்குள்ள கிரியை செய்யல அப்படின்னா அந்த கேட்ட சத்தியங்கள் நமக்கு சரியா பண்ணலன்னு அர்த்தம், சாப்பிடலாம் அர்த்தம். அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம ஆண்டவராக இயேசு எங்க இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு? கரைக்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இழுத்ததுல 2 விதமான மீன்கள் இருக்கு. நல்ல மீன்களும் இருக்கு, ஆகாத மீன்கள். ஒருவேளை நல்ல மீன்களா இருக்கிறோம்னா எதை மட்டும் சாப்பிடணும்? எங்க கிடைக்குதோ அதை மட்டும் உயிர் உள்ளதும் சாப்பிட்றேன், செத்து போனதும் சாப்பிட்றேன்னு நினைச்சா என்ன பண்ண மாட்டார்? நம்முடைய மாட்டார். நான் இருந்த அனலா இருந்தணும் என்ன பண்ணிக்கணும்? எப்படி இருந்திருக்கூடாது? வெது வெதுப்பா இருந்திருக்கூடாது. கரெக்டா?
அப்படின்னா உயிர் உள்ளது எது இருக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டா ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இல்ல அப்படிதான், நான் உயிர் உள்ளதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், செத்து போனதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா யாருக்கு டேஞ்சர்? நமக்கு தான் டேஞ்சர். கரெக்டுங்களா? என்ன எழுந்துருவோம்? ஜீவனை. அப்படின்னா கிறிஸ்து வலையில் இழுத்துட்டாரு. கூடையில போடலாமா வீசலாமா அப்படின்றத நம்முடைய குவாலிட்டியை செக் பண்றாரு. எடுத்து பாக்குறாரு இந்த மீனை, உயிர் உள்ளதை மட்டும் சாப்பிட்டு இருக்கு அப்படின்றத அவரால் என்ன பண்ண முடியும்? ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உக்காந்துருக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கிரைஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு கூடையில போட்டு தரனா பார்த்தா சாப்பிட்டு போகுது, செத்து போனது போய் சாப்பிடுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மகா உபத்திரம்லாம் பண்ணும். போயிட்டு மாட்டோம், எந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடும்? சபை வாய்ப்பை. கரெக்டுங்களா? ஃபைனலா ஒரு கேள்வி, நம்ம அன்பு சத்தியம்ன்ற வலையில மாட்டணும் இல்லையா? யார் மாட்ட வச்சது? வாரம் நோட்டீஸ் கொடுத்து வாரம் சப்ஜெக்ட் பேச யாருங்க நம்மள இந்த வலைக்குள்ள மாட்ட வச்சது? நல்லா மாட்டி இருக்குன்னு ஃபீல் ஆயிருக்குதா? மாட்டுறது சந்தோஷப்படுறோமா, வருத்தப்படுறோமா? நீங்க வந்தோம் வந்ததுல இருந்து ஒரே என்ன பண்ணுதுங்க, நிறைய விஷயங்கள். இப்படி வாழணும், இப்படி ட்ரையல்ஸ் இருக்குது, உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில் என்ன போகணும், ஆசீர்வாதம் இது வரைக்கும் கேட்டிருக்கிறேன். கடன் பிரச்சனை ஒழியும், நோய் வந்து விடுதலை கிடைக்கும், அப்படின்னு ஃபாரின்ல வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லுதா? நிமித்தம் என்ன பண்ணோம், பாடுகள் உபத்திரம் அவமானம் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்படல. உபத்திரம் தான் நமக்கு என்ன, கிறிஸ்து நிமித்தம் படக்கூடிய பாடுகள் தான் என்ன நமக்கு ஆசீர்வாதமே. அப்படின்னா இதெல்லாம் கேட்கும் போது இந்த வலையில மாற்றம் சந்தோஷப்படுறோமா, கஷ்டப்படுறோமா? ஆக்சுவலா இந்த வலையில நம்மளை மாட்ட வச்சது யார் தெரியுங்களா? யார் மாட்ட வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 66ஆம் சங்கீதம் 11 மற்றும் 12. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நம்மளை எங்க சேர்த்திருக்கிறார்? எங்களை வலையில் நம்மளை வலையில யார் மாட்ட வச்சது? அவ்வளவு சீக்கிரம் மாற்ற ஆளுங்களா? வலை போட்டா என்ன பண்றது? அந்த வலையில தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதுல அந்த அளவுக்கு ஓடுற மீன்கள் நம்ம எல்லாருமே. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழி, கழுவுற மீன். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணல, எங்கேயோ போயிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? எங்கேயோ உலகத்தை நாடி, தேடி, உலக பிரகார விஷயத்துக்காக ஓடிட்டு இருந்த வலை போட்டு மாட்ட வச்சுன்னு அப்படி இருக்கிறாரு. ஆனா இப்படி வலைக்குள்ள மாட்டின அன்பு சத்தியம்ன்ற வலைக்குள்ள மாட்டின நம்ம மாற்றுறதுனால இப்ப சத்தியத்தை கேட்க கிறிஸ்துவுக்கு குணலட்சத்தை காட்டணும்னு நினைக்கும் போது நமக்கு ஆப்போசிட் பண்றாங்களா இல்லையா? அதான் சொல்றாரு, எங்கள் மேல் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். சத்தியத்துக்காக நம்ம நிற்கும் போது நமக்கு அவமானம், துன்பங்கள், பாடுகள் வருதா இல்லையா? நம்ம எவ்வளவு பெரியவங்களா இருந்தோம், நம்ம பார்த்து பயந்துருந்தவங்க எல்லாமே சத்தியத்துக்கு எடுத்து நம்ம ஹம்பிள் ஆன உடனே அவங்க நம்ம மேல ஏறி போகிற மாதிரி பண்றாரா இல்ல தேவன்? பண்ணா கூட மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரை என்ன பண்ணணும், நம்ம அநேக பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில வரோம். அவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே எங்க ஃபைனல் எங்க சேர்த்துறாரு, செழிப்பான இடங்கள் எங்க என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் நம்ம டிராவல் பண்றது, கிறிஸ்து அந்த வலையில இழுத்து இந்த உபத்திரங்கள் மத்தியில் நம்ம கொண்டு போறதுக்கு காரணமே எங்க சேர்க்கறதுக்காக, செழிப்பான கிறிஸ்துவோட கூட பரலோகத்துல மகிமை ஆசீர்வாதத்துல போய் உட்காரத்துக்காக இந்த ஒரு பாடுகள் உபத்திரங்கள் கொடுக்கிறாரு தவிர இந்த பூமியில அழிக்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவர் இந்த பாடுகள் உபத்திரம் என்ன பண்ணல. பாடுகள் உபத்திரம் என்கிற அக்னி நம்முடைய குணலட்சணத்தை சோதிச்சு புடமிடப்படுது. பாவத்துக்கு இசைவா வருதா? நெருப்பு எப்படி நெருப்பினால் புடமிடப்படும் போது அழுக்கெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகுமோ, அந்த மாதிரி சத்தியம் என்கிற வசனத்தின் மூலமா புடமிடப்படும் போது நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள்லாம் அது சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்து இசைவான குணலட்சணத்தோடு நம்மளை மாத்த வைக்கதான். எது சத்தியத்தை எப்படி கொடுக்குற அன்பு சத்தியத்தோட இணைக்கப்பட்டு மாட்டின நம்ம வலைக்குள்ள மாட்டின நம்ம வலையிலே இருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடணும், யாருக்காக? கிறிஸ்துக்காக உலகத்துக்கு மறிச்சு கிறிஸ்துக்காக நம்ம வாழ்க்கை வாழ்ந்து மறிச்சா
தான் பரலோக ராஜ்யத்தின். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஊமையை ஏதோ நம்முடைய ஆண்டவர் பேசுற ஊமை நினைச்சோம். அது எங்க வந்து அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க உட்காந்துருக்கு நமக்கு. இதுதான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி சில ஊமைகளுக்கே இவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கும்போது, எத்தனை ஊமை பேசி 40 ஊமை. அப்படின்னா அதெல்லாம் பார்க்கணும்னா, இன்னும் நேரம், காலங்கள் பின்னாடி நமக்கு என்ன பண்ண போகுது? வரப்போகுது. ஸோ தேவன் தாமே நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம்? அடுத்த வாரம் முக்கியமான பாடம் பார்க்க போறோம். என்ன பாடம்? வெரி குட். ட்ரினிட்டி, திருத்துவம் அப்படின்ற கூடிய உபதேச பார்க்க போறோம். எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. 2 மணிக்கு அடுத்த வாரம் சண்டே நம்ம என்ன பண்ண போறோம்? 2 மணிக்கு எங்க வரலாம்? எங்க வரணும்? இங்க வரணும். வலையில மாட்டிக்கிட்டோம். வேற எங்க போனா கூட என்ன பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர்? இழுத்துன்னு வந்து எங்க விட்டுருவார்னு பாத்தீங்கன்னா விட்டுருவார். அவர் இழுக்கணுமா? நம்மளே வரலாமன்ற யாரும் முடிவு பண்ணிக்கலாம். நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அப்படின்னு எத்தனை பேர் நாளைக்கு 2 மணி அடுத்த சண்டே 2 மணிக்கு இந்த கரைக்கு வந்து எத்தனை மீன் சேருதுன்னு தெரியல. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? சேர்ந்து நல்ல ஜீவனுள்ள சாப்பாட என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். எத்தனை மணி நேரம் சாப்பிட போறதுங்களா? ஏறக்குறைய 4 பார்ட்டா பார்க்க போறோம். சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப டீட்டெயிலா, டீப்பா, ஜீவனுள்ள சத்தியத்தை என்ன பண்ண போறோம்? நல்லா ரசிச்சு ருசி என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம். சாப்பிட வரப்போற நம்ம அன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு நைட்டு மாம்சத்துக்குரிய ஃபுட்டு அரேஞ்ச் பண்றாங்க. நீங்க அதுக்கு பத்தி என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒதுங்கலான்னு படுத்தோம்னு வச்சுங்க, மறந்துடுவோம். அதனால சாப்பிட்ட கையோட அங்கிருந்து கிளம்பி நேரா 2 மணிக்கு இங்க வந்துட்டோம்னா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி சொல்லலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்து செய்திக்கு கிறிஸ்துக்குள் மிக முக்கியமான நம் ஆண்டவர் வீசின வலையில் மாற்றின உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவன் கிடைக்கும். அவ்வளவுதான். நம்மள எதுக்கு வலையில் போட்டு? நம்ம கிட்ட என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. குப்பை அங்கிருந்து பார்த்தாருன்னா ஆகும். சாதாரண பிளைட்ல போய் கிட்ட வந்தாதான் அப்புறம் தான் அந்த கடல்லாம் அப்படி இருக்கும்போது தூக்கி அளவுக்கு உள்ள வசனம் அதுக்கு உண்மையிலே நம்ம தகுதிப்படுத்திக்கணும். அது நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம ஹார்ட்டை அதில் தான் இருக்குது. அவர் ஒன்றும் நம்ம கிட்ட பார்த்து என்ன பண்ண, ஏன்னா இலவசமாய் ஆஃபரிங் வாங்குறோமா? வாங்குறதில்லை. பாருங்க இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுங்கள்னு சொன்னார். அந்த கான்செப்ட்ல தான் இந்த பண்றோம். அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலங்க காசு வாங்கிக்கணும். யோசித்து பாருங்க. எனக்காகவும் என்னோடு இருந்தவர்களுக்கும் இந்த சொந்த கைகளை என்னாச்சு வேலை செஞ்சு சொன்னார் இல்லையா? பாருங்க உழைச்சி சாப்பிட்டு முடிஞ்சா பரலோகத்துக்கு போகணும். அந்த இயேசு சரீர அங்கமா பாட்டி போறது இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த உலகத்தில் வாழணும் அப்படி என்ன பண்ணலாம்? வலையில மாட்டின வலையில நிக்கலாம். வலையில மாதிரி என்ன பண்ணலாம்? அதெல்லாம் யார் கையில் தாங்க? இது நம்ம கையில் தான் இருக்கு. தேவன் தாமே நல் வார்த்தைகளை நாம் இந்த கூடுகைக்கு முடிவாக அனைவரும் ஜெபத்தில் தாஸ் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். சர்வ வல்லமையும் முதன் எங்கள் கர்த்தராகிய இயேசு காலமும்
ஒரு நாளில் கொடுத்த மீன்களை அநேக உவமைகளால் நீர் ராஜ்யத்துக்குள் பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்து நடந்து உமக்கு கீழ்ப்படிந்து அறைக்குள் மீன்களாக நாங்கள் ஜீவனுள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் எதிர்ப்பதிலே மனத்தாழ்மையோடு உம்முடைய நாட்கள் நடக்கும் நாங்கள் கருத்தாய் கேட்டு ஒரு நாளும் அறிந்து உமது அன்புக்கும் தேநீர் உள்ளது, அனைவரும் பெற்றுக்கொண்டு